என்னை இங்கு விட்டு விட்டு சென்று விடாதீர்கள், என்னை இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் லீவ் மீ ஹியர் அண்ட் கோ. டோன்ட் லீவ் மீ ஹியர் அண்ட் கோ. டோன்ட் லீவ் மீ அப்படின்னா என்னை விட்டுறாதீங்க, ஹியர்னா இங்கே. ஸோ டோன்ட் லீவ் மீ ஹியர், என்னை இங்கே விட்டுறாதீங்க, விட்டுட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு அண்ட் கோ. ஓகே. என்னை பற்றி கவலைப்படாதே, நான் என்னை பார்த்து கொள்வேன். ஸோ நீ என்னை பற்றி கவலைப்படாத, நான் என்னை பார்த்துப்பேன், நான் என்னை கவனிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் வரி அபவுட் மீ, ஐ கேன் லுக் ஆஃப்டர் மை செல்ஃப். டோன்ட் வரி அபவுட் மீ, ஐ கேன் லுக் ஆஃப்டர் மை செல்ஃப். டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத, அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி. ஸோ டோன்ட் வரி அபவுட் மீ, என்னை பற்றி கவலைப்படாத. ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும், எதுக்கு, லுக் ஆஃப்டர் மை செல்ஃப், என்னை பார்த்துக்க. ஓகேவா. ஸோ ஐ கேன் லுக் ஆஃப்டர் மை செல்ஃப், என்னை பார்த்துக்க என்னால் முடியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்பொழுதிலிருந்து நீ தான் உன் அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டும். இப்போலேருந்து நீ தான் உங்கள் அம்மாவை கவனிச்சுக்கணும், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, யூ ஷுட் லுக் ஆஃப்டர் யுவர் மதர் ஃப்ரம் நவ் ஆன். யூ ஷுட் லுக் ஆஃப்டர் யுவர் மதர் ஃப்ரம் நவ் ஆன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வீட்டிற்கு தாமதமாக வந்தால் வெளியே துரத்தி விடுவேன். வீட்டுக்கு லேட்டாக வந்தீங்கன்னா வெளியில் துரத்திடுவேன், உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இஃப் யூ கம் ஹோம் லேட் ஐ வில் கிக் யூ அவுட். இஃப் யூ கம் ஹோம் லேட் ஐ வில் கிக் யூ அவுட். இஃப் யூ கம் ஹோம் லேட் அப்படின்னா வீட்டுக்கு லேட்டாக வந்தீங்கன்னா ஐ வில் கிக் யூ அவுட், நான் உன்னை வெளியில் துரத்திடுவேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் மனைவி அவனை வெளியே துரத்தி விட்டாள். அவன் மனைவி அவனை வெளியே துரத்தி விட்டாள். அவனோட ஒய்ஃப் அவனை வெளியில் துரத்திட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஹிஸ் ஒய்ஃப் கிக்ட் ஹிம் அவுட். ஹிஸ் ஒய்ஃப் கிக்ட் ஹிம் அவுட். ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னா அவனோட ஒய்ஃபு, கிக்ட் ஹிம் அவுட் அப்படின்னா அவனை வெளியில் துரத்திட்டான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதற்கு மேல் அவன் நடந்து கொள்ளும் விதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு மேலே அவன் நடந்துக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது, அவன் பண்ணுறது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ காண்ட் புட் அப் வித் ஹிஸ் பிஹேவியர் எனிமோர். ஐ காண்ட் புட் அப் வித் ஹிஸ் பிஹேவியர் எனிமோர். ஐ காண்ட் புட் அப் அப்படின்னா என்னால் ஏற்றுக்க முடியாது, எதை, வித் ஹிஸ் பிஹேவியர் அவனோட நடவடிக்கையை, எனிமோர் அப்படின்னா இதுக்கு மேலே. ஐ காண்ட் புட் அப் வித் ஹிஸ் பிஹேவியர் எனிமோர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனை எப்படி சகித்து கொள்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. அவள் எப்படி தான் அவனை சகிச்சுக்கிறான்னு எனக்கு தெரியல, அவன் பண்ணுறதெல்லாம் எப்படி தான் அவன் ஏற்றுக்கிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் நோ ஹவு ஷி புட்ஸ் அப் வித் ஹிம். ஐ டோன்ட் நோ ஹவு ஷி புட்ஸ் அப் வித் ஹிம். அவனோட எப்படி சகிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியல, என்னது, ஹவு ஷி புட்ஸ் அப் வித் ஹிம், அவனோட எப்படி சகிச்சிட்டு இருக்கான்னு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் தவறு செய்யாமல் நான் பணிந்து போக மாட்டேன். நான் தப்பு பண்ணாமல் நான் ஏன் பணிஞ்சு போகணும், நான் தப்பு பண்ணாதப்ப நான் ஏன் பணிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ வில் நாட் பேக் டவுன் when it's not my fault. ஐ வில் நாட் பேக் டவுன். பேக் டவுன்னா பணிஞ்சு போகிறது, அது மாதிரி. ஐ வில் நாட் பேக் டவுன் அப்படின்னா நான் பணிஞ்சு போக மாட்டேன். when it's not my fault, என் தப்பு இல்லாத பட்சத்தில், நான் தப்பு பண்ணாதப்ப. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் ஏன் பணிந்து போக வேண்டும், நான் ஏன் பணிஞ்சு போகணும், நாளாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, why should I back down. why should I back down. பேக் டவுன்னா பணிஞ்சு போகிறது, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. why should I back down, நான் ஏன் பணிஞ்சு போகணும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை வந்து கொண்டே இருக்கும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், my brother and I don't get along. my brother and I don't get along. my brotherனா என் அண்ணன், and I நான் எனக்கும், don't get along அப்படின்னா ஒத்தே வராது, சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மீனிங், my brother and I don't get along. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன் அம்மா கிட்ட பதிலுக்கு பதில் பேசுகிறத நிறுத்து. உன் அம்மா கிட்ட பதிலுக்கு பதில் பேசுகிறத நிறுத்து. பதிலுக்கு பதில் பேசுகிறத ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஸ்டாப் ஆன்சரிங் யுவர் மதர் பேக். ஸ்டாப் ஆன்சரிங் யுவர் மதர் பேக். ஆன்சரிங் பேக் அப்படின்னா பதிலுக்கு பதில் பேசுகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டாப் ஆன்சரிங் யுவர் மதர் பேக் அப்படின்னா அம்மா கிட்ட பதிலுக்கு பதில் பேசுகிறத நிறுத்து. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னிடம் பதிலுக்கு பதில் பேசாதே. என்கிட்ட பதிலுக்கு பதில் பேசாதே அப்படின்னு அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஆன்சர் மீ பேக். டோன்ட் ஆன்சர் மீ பேக், பதிலுக்கு பதில் பேசாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நச நசன்னு தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நச நசங்காத, நச நசன்னு தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஸ்டாப் நாகிங் மீ. நாகிங்னா தொல்லை பண்ணுறது, நச நசங்கிறது அப்படின்னு. ஸோ ஸ்டாப் நாகிங் மீ அப்படின்னா தொல்லை பண்ணுறது நிறுத்து. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ்,
என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ கான்ட் டேக் அ சிங்கிள் ஸ்டெப். ஐ கான்ட் டேக் அ சிங்கிள் ஸ்டெப். என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னா ஒரு அடி கூட. ஐ கான்ட் டேக் அப்படின்னா எடுக்க முடியாது. ஸோ ஐ கான்ட் டேக் அ சிங்கிள் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் இன்று வந்தாலும் வருவான். அவன் இன்னைக்கு வந்தாலும் வருவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா he may come today. he may come today. மேனா வந்தாலும் வரலாம், நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல மே யூஸ் பண்ணணும். ஸோ he may come today. அவன் வந்தாலும் வரலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், நீ கவனமாக பேசணும். பெரியவங்கள்ட்ட பேசுகிறப்ப நீ கவனமாக பேசணும், அவன்கிட்ட கவனமாக பேசணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யூ ஷுட் டாக் கேர்ஃபுல்லி. யூ ஷுட் டாக் கேர்ஃபுல்லி. அவன் 4 மாதங்களாக அவனுடைய தங்கையை கவனித்து கொள்கிறான். 4 மாதமாக அவன் தான் அவன் தங்கச்சை பார்த்துக்கிறான், அவன் தங்கச்சை கவனிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சென்டென்சஸ், அவன் 4 மாதங்களாக அவனுடைய தங்கையை பார்த்து கொள்கிறான். நான் இந்த வேலையை எப்படியாவது முடிக்க வேண்டும். இந்த வேலையை நான் எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் எனிவே. ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் எனிவே. ஐ ஹாவ் டு ஃபினிஷ் அப்படின்னா நான் முடிக்கணும். ஸோ எதை, திஸ் ஒர்க், இந்த வேலையை எப்படியாவது அப்படிங்கிறதுக்கு எனிவே. ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் எனிவே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது தினமும் சைக்கிள் ஓட்டுவேன். ஸோ நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ யூஸ்ட் டு ரைட் அ பைசைக்கிள் எவ்ரி டே இன் மை சைல்ட்ஹுட். ஐ யூஸ்ட் டு ரைட் அ பைசைக்கிள் எவ்ரி டே இன் மை சைல்ட்ஹுட். ஐ யூஸ்ட் டு அப்படின்னா நம்ம நான் முன்னாடி பண்ணினேன் இப்போ பண்ணலை அப்படிங்கிறதுக்கு யூஸ்ட் டு யூஸ் பண்ணணும். ஸோ ஐ யூஸ்ட் டு ரைடு அப்படின்னா நான் முன்னாடி ஓட்டுனேன், என்னது, அ பைசைக்கிள், சைக்கிள் ஓட்டுனேன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் எப்போவாவது தான் சினிமாவிற்கு செல்வேன். நான் எப்போயாவது தான் சினிமாவுக்கு போவேன், அடிக்கடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ கோ டு சினிமா ஒகேஷ்னலி. ஐ கோ டு சினிமா ஒகேஷ்னலி. ஐ கோ டு சினிமா, நான் சினிமாவுக்கு போவேன். ஒகேஷ்னலினா எப்போயாவது, இது ரேர்லி அப்படின்னு சொல்லலாம். ஐ கோ டு சினிமா ரேர்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இதை சாப்பிடுவேன். நான் இதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ வில் ஈட் திஸ். ஐ வில் ஈட் திஸ், ஃப்யூச்சரில் சொல்கிறோம். ஸோ ஐ வில் ஈட் திஸ். நான் இதை சாப்பிட்டேன். பாஸ்ட்டில் சொல்லணும்னா ஐ ஏட் திஸ், நான் இதை சாப்பிட்டேன். நான் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லணும்னா நான் இப்போ நடக்கிறத சொல்கிறோம். நான் இதை சாப்பிட்றேன் அப்படின்னா ஐ ஈட் திஸ். ஐ ஈட் திஸ், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் எதுவுமே சாப்பிடவில்லை. நான் எதையுமே சாப்பிடல, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவன்ட் ஈட்டன் எனி திங். ஐ ஹாவன்ட் ஈட்டன் எனி திங். ஐ ஹாவன்ட் ஈட்டன் அப்படின்னா நான் சாப்பிடல. எனி திங்னா எதுவுமே. ஸோ ஐ ஹாவன்ட் ஈட்டன் எனி திங், நான் எதுவுமே சாப்பிடல. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் இப்படி நசுக்கிற, ஏன் இப்படி போட்டு நசுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஒய் ஆர் யூ சாம்பிங் லைக் திஸ். ஒய் ஆர் யூ சாம்பிங் லைக் திஸ். சாம்பிங் அப்படின்னா நசுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒய் ஆர் யூ சாம்பிங் லைக் திஸ், ஏன் எப்படி நசுக்கிற. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடு. சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடு, அப்போ தான் செரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா chew the food well and eat. chew அப்படின்னா மென்று அப்படின்னு அர்த்தம், மெல்றது. ஸோ chew the food அப்படின்னா சாப்பாடை மென்று சாப்பிடு, அண்ட் eat அதுக்கப்புறம் சாப்பிடு, மென்று சாப்பிடு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சாப்பாடை மென்று சாப்பிடாமல் முழுங்காதே. குழந்தைங்கள்லாம் அப்படியே முழுங்குவாங்க. ஸோ அப்போ சொல்லுவோம்ல சாப்பாடை மென்று சாப்பிடணும், முழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் swallow the food without chewing. டோன்ட் swallow the food without chewing. டோன்ட் swallowனா முழுங்குறது. ஸோ டோன்ட் swallowனா முழுங்காத. chewனா மெல்றதுன்னு முன்னாடி பார்த்தோம். ஸோ வித்தவுட் chewingனா மெல்லாமல் சாப்பாடை முழுங்காத, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இப்போது தண்ணீர் குடிக்க வேண்டும். நான் இப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்கு தண்ணி தாகம் அடிக்குது, நான் இப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் டு ட்ரிங்க் வாட்டர் நவ். ஐ ஹாவ் டு ட்ரிங்க் வாட்டர் நவ். ஐ ஹாவ் டு ட்ரிங்க் அப்படின்னா நான் இப்போ குடிக்கணும், என்னது, வாட்டர், தண்ணி. ஸோ ஐ ஹாவ் டு ட்ரிங்க் வாட்டர், இப்போவே அப்படிங்கிறதுக்கு நவ். ஐ ஹாவ் டு ட்ரிங்க் வாட்டர் நவ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் ஏப்பம் விட்டு கொண்டே இருக்கிறான். அவன் ஏப்பம் விட்டுட்டே இருக்கான், நிறையா சாப்பிட்டான் போல, ஏப்பம் விட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா he is burping continuously. he is burping continuously. burp, burp அப்படின்னா ஏப்பம் விடுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ he is burping அப்படின்னா அவன் ஏப்பம் விட்டுட்டே இருக்கான், கண்டினியூஸ்லி விட்டுக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து அப்படிங்கிறதுக்கு he is burping
continuously. So next sentence, அவசரம் இல்லை பொறுமையாக நட. அவசரம் இல்லை பொறுமையாக நட, விழுந்துடுவ, ஓடாத, அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா there is no rush, walk slowly. there is no rush, walk slowly. அவசரம் இல்லை, ரஷ்னா அவசரம், ஓகேவா. ஸோ there is no rush அப்படின்னா அவசரம் இல்லை, walk slowly அப்படின்னா பொறுமையாக நட. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவங்க ரொம்ப க்ளோஸு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க ரொம்ப க்ளோஸ். இது எப்படி சொல்லலாம்னா they are in a deep relationship. they are in a deep relationship. deep அப்படின்னா ரொம்ப ஆழமாக அந்த மாதிரி. ஸோ டீப் ரிலேஷன்ஷிப்னால் ரொம்ப ஆழமான ரிலேஷன். அவங்க வந்து ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் பேசுவதற்கு தடுமாறுகிறான். அவன் வந்து பேசுகிறதுக்கு தடுமாறுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா he is stammering to speak. he is stammering to speak. stammer அப்படின்னா தடுமாறுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ he is stammering to speak. to speakனா பேசுகிறதுக்கு. ஸோ he is stammering, அவன் தடுமாறுறான் எதுக்கு, பேசுகிறதுக்கு, to speak. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், குழந்தை குளிக்கும்போது திணறுகிறது. அந்த குழந்தை குளிக்கிறப்ப திணறுது, அதுக்கு தண்ணி மூஞ்சில் போது போல் திணறுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா பேபி stutters while taking bath. பேபி stutters while taking bath. stutter அப்படின்னா திணறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ பேபினா குழந்தை ஸ்டட்டர், பேபி stutters while taking bath அப்படின்னா குளிக்கும்போது, ஓகேவா. ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ், எல்லாவற்றிற்கும் முடியாது என்று சொல்லாதே. எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லாத்துக்கும் நான் பண்ண மாட்டேன், போக மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், முடியாதுன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் சே நோ டு எவ்ரிதிங். டோன்ட் சே நோ டு எவ்ரிதிங். வேறு எங்கேயாவது போகலாம், அங்கே போக வேண்டாம், வேறு எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வேறு எங்கேயாவது போகலாம், வேறு எங்கேயாச்சும் போகலாம். இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.